பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த தமிழ் மாதம் மாசி மாத கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் இங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் 19 நாள் கும்பத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் குரு பார்வையில் இருக்கார். கடைசி 11 நாள் மீனத்துக்கு சென்று உச்சநிலை பெறுகிறார். அப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறதா, மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரம் ராசிநாதன் குரு பார்வையில் இருப்பதும், 5ஆம் இடத்தில் இருப்பதும், 6ஆம் இடம் சென்றாலும் உச்சநிலை பெறுவதும் மிக மிக உன்னதமான ஒரு நிலை. அப்போது துலா ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன் குரு நல்லவர் அல்ல என்றாலும் அவர் 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அப்போது இந்த துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல, அவர் 9இல் இருப்பது மைனஸு தான். ஆனால் அவர் வக்ரமாக இருப்பது ப்ளஸ்ஸு. அப்போ நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் செய்யும் தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சரித்திரம் படைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது முழு வீச்சோடு இறங்கி செயல்படுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கார். கடைசி 11 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது ஃபிசிக்கலாக நீங்கள் இந்த துலா ராசியில் பிறந்த அத்துணை அன்பர்களுக்கும் ஃபிசிக்கலாக நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இருக்காது இந்த மாசி மாதம். அதை தாண்டி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 4ஆம் இடத்தில் 8 நாள் உச்ச நிலையில் இருக்கார். அதுக்கப்புறம் 22 நாள் 5ஆம் இடத்தில் ராசிநாதனோடு, அதாவது செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அதாவது கடைசி 3 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அதாவது கடைசி 22 நாள் கும்பத்துக்கு போயிடுறாரு. முக்கூட்டு கிரகங்கள் ஒன்று சேர்கின்றன, செவ்வாயும் இணைகிறார்.
அப்போது 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது என்று சொன்னால் வலுப்பெறுகிறது என்று சொல்லக்கூடிய நிலை. 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சூப்பராக இருக்கார். அப்போ குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலமாகத்தான் இந்த மாசி மாதம் விளங்குகிறது. பொருளாதாரத்தில் சுபிட்சம், தன்னிறைவு, வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. அப்போ 5ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்குது, குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னால், செவ்வாய் 5ல் இருக்கார். முதல்ல 4ல் உச்சமடைந்திருக்கிறார். அப்புறம் 5ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. நீங்கள் மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, காலி மனை, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறுமா? நிறைவேறும். இதையும் தாண்டி உங்களை பொறுத்தவரை 7 குடையவனாக இருக்கிறதால செவ்வாய் குடும்பத்திலையும் பணவரவு, சுபிட்சம், அமைதி இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் ஏற்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க போய் ஈவன் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு உங்கள் சொல்லை கேட்டு ஒப்ளிஜாக இருக்கக்கூடிய ஒரு காலம். நீங்கள் சாதிப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், உறவினர்கள், டோட்டல் சமூகமே 7ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடத்த அதிபதி நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்க போகிறதில்ல, சூப்பராக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க சொல்லணும். புதனும் சுக்கிரனும் அங்கே அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ராசிக்கு பொறுத்தவரையும் 10க்குடையவன் சந்திரனாக இருந்தாலும் 9ல் குரு இருப்பது பாக்கியமான ஒரு சூழல். வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். ஆன்மீக பயணம் அதிகமாக போவீங்க. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம், ஆதாயம், அனுசரணை இருக்க போகிறது. நீதித்துறை மற்றபடி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், பத்திரிகையில் பணியாற்றக்கூடியவர்கள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்குறவங்க, ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலம். 5ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்று சொன்னால் எதிரிகளே உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிடும். கடன் காட்சி இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க. இப்போ ஸ்வீட்டு சுப செலவுக்கு வரும். மற்றபடி இந்த சனி பகவான் 6ல் இருப்பது நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். வெற்றி ஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார் கடைசி 11 நாள் 6ஆம் இடத்துல. அப்போது புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள், படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேரக்கூடிய நிலை. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் நம்ம வீடு வாங்க போகிறோம், பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறோம், கடன் எக்கச்சக்கமாக வாங்கிட்டோம், அதெல்லாம் ரீபே பண்ண முடியுமா, இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு வருத்தம் இருக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இருந்தாலும் 8க்குடையவன் குரு பார்வையில் உச்சம் பெற்றும் இருப்பதால் ஒன்றும் பயப்படாதீங்க. எந்த ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு விடாது. மாறாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஷூரிட்டி போடுறேன், நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. மற்றபடி
11ல் கேது இருப்பது மிக சிறப்பு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ராசியை சனி பகவான் பார்க்கிறாரு. என்னதான் இருந்தாலும் டென்ஷன் பரபரப்பு வந்திச்சு விட்ட நிலை கண்டிப்பாக இருக்கும். அதுவும் 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ராசிநாதனை சுக்கிரனும் பார்க்கிறார். அப்போ செலவினங்கள் சுப செலவும் ஏற்படும். அசுப செலவு கொஞ்சமாக தான் இருக்கும், சுப செலவு தான் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் பிஸி ஷெட்யூலாக வேலை பார்ப்பீங்க. அயன சயன போகும், அதாவது வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும். இந்த துலா ராசியை பொறுத்தவரையிலையும் தமிழ் மாதம் மாசி மாதம் 12, 13, 14 தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. சந்திராஷ்டம நாள் அந்த 3 நாளும் வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க. சொந்த வண்டி வாகனத்தை. ஆஃபீஸ் போகணும், இல்லை சொந்த தொழிலுக்கு போகிறீங்க, டாக்ஸியில் போங்க, இல்லைன்னா ஆட்டோவில் போங்க. செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, கரெக்டாக போய் சேர முடியும். நீங்கள் சொந்த வண்டியில் போகிறீங்க, பாதியில் நின்று போய் பழுதாகும். அப்புறம் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதை பழுது பார்த்து தானே நீங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போக முடியும். அதனால் நீங்கள் இரவு பிரயாணம் என்பது கூட வேண்டாம் என்று சொல்கிறோம். மற்றபடி மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.